இப்போ மழை அதிகமா பெய்யறதுனால இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது. எலக்ட்ரிக் கேபிள் அறுந்து தண்ணீல கிடக்கிறது, இல்ல அதுல ஒரு நாய் மாட்டி இறந்து போறது, இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் அதிகமா பகிரப்படுது. ஃபர்ஸ்ட் விஷயம், கேபிள் அறுந்து கிடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கிட்ட போயிடாதீங்க. யாரும் அதுல மாட்டி இருந்தாலும் கூட காப்பாத்துறோம் அப்படின்ற ஆர்வத்துல நீங்க போய் அவங்கள தொட்டாலோ இல்ல அந்த தண்ணியில கால வச்சாலும் நீங்களும் மாட்டிப்பீங்க. அதே மாதிரி சிலர் மரக்கட்டையை வச்சு அந்த மாட்டினவங்களை தள்ளி விடணும்னு பார்ப்பாங்க, இல்ல அந்த கேபிளை தண்ணியில இருந்து எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அதுவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா மழை நேரங்கள்ல மரக்கட்டைகள் எல்லாமே ஈரப்பதமா இருக்கும் அப்படின்றதுனால ஈஸியா அது வழியாகவும் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேபிள் இருந்து கிடந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா ஈபிக்கு கால் பண்ணி தகவல் கொடுங்க. அண்ட் அதை சுத்தி யாரும் போகாத மாதிரி நீங்க நின்னோ இல்ல வேற ஏதோ ஒரு பொருட்கள் வச்சோ யாரும் போகாத மாதிரி பாத்துக்கங்க. யாராவது மாட்டிக்கிட்டாங்க, நாய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா மரத்தை பயன்படுத்தாதீங்க, பிளாஸ்டிக் இல்ல ரப்பர் அந்த மாதிரி பொருட்களை வச்சு அவங்கள விலக்கி விட பாருங்க. அண்ட் இந்த மாதிரி உதவி செய்ய போகும்போது காலில் தடிமனான செருப்போ இல்ல ஷூவோ போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா எல்லா பக்கமும் ஈரப்பதமா இருக்கும் அப்படின்றதுனால உங்க மேல அது வழியா ஷாக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.